வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு நேரம்னு சொல்லணும். என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு பெரிய அளவுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்புறம் இன்னொரு கிரகம் யார்? புதன். அவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 11லே இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது. பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கிட்டத்தட்ட 7 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் அது தடைப்பட்டு இருக்கும். பெரும்பாலும் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு என்பது உங்களுக்கு ஏற்படும். அதான் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது வராமல் தட்டுப்பட்டு நிற்கிறது. அது உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். சாதுரியமாக பேசுவது எப்படி, காரியத்தை சாதிக்க எப்படி பேச வேண்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கிளாஸை எடுக்கலாம். இல்லை உங்களை அப்சர்வ் பண்ணாலே போகிறோம், எல்லோரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா புதன் ஏற்கனவே வாக்குக்கு அதிபதி. அவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும். சிறப்பான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசும்போது அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். ஆனால் அது எப்படி கன்வின்சிங்காக பேசணுன்றதை உங்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு திறமையாக இருக்கும் உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாமே. முக்கியமான ஒரு விஷயம், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பழிச்சுப்பீங்க. எப்படியோ உங்களுடைய காரியத்தை சாதிச்சு நீங்கள் எப்படி அதில் வெளில வரணுங்கிறத உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அதனால் மிக மிக நல்ல காலம். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய காலம். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது ஒரு டஃப் இன்டர்வியூஸ் இதுக்கு ஏதாவது நீங்கள் அப்பியர் ஆகலாம். இப்படியெல்லாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறனால் யாரையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். உங்கள் வெற்றியை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். முறையாக பயன்படுத்துங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிக சிறப்பான கல்வி திறமை, நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன், குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது விளங்குகிறது. சிறப்பான ஒரு காலம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1 ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.